अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्यसुताय गुणशालिने रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஆச்சாரியர்கள் வேதாந்தார்த்த பிரதாக்களாக இருக்கா. அதில் வேதாந்தார்த்தத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது எல்லாருக்கும் அவசியாபேட்சிதமாக இருக்கக்கூடியதானே பஞ்சசம்ஸ்காரத்தை அனுகிரகம் பண்ணுறா. பரநியாசத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. பஞ்சசம்ஸ்காரம்ன்றது இந்த சரீரத்துக்கு கைங்கரிய யோக்கியதா பாதகம், கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான யோக்கியத்தையே தருது. பிராயசா அது மோட்சத்துக்கும் அந்த நாமம் உபயோகமாகுது, மந்திரங்கள்லாம் உபயோகமாகுது மோட்சோபாயத்துக்கும். ஆனால் பிரதானமாக இந்த கைங்கரிய யோக்கியதா பாதகத்துக்காக தான். முக்கால்வாசி அதுக்கு, கால்வாசி அதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பரசமர்ப்பணம் அப்படின்னு சொல்கிற அனுகிரகம் பண்ணுறாளே, அது முழுக்க 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 எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக இந்த ஆத்மோஜீவன விஷயமாக ஆறுது. பிரபன்னாத் அந்நேஷான் அதிசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு சொல்கிறதுனாலே பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் மோட்சம் கொடான் அப்படின்னு சாய்க்கிறார். சரி, இப்போது ஆனால் பிரசித்தமாக இந்த ஸ்ரீபாஷ்யக்கார சம்பிரதாயத்தில் ரெண்டு பிரிவு இருக்கிறதுல ஒரு ஷாரார் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், பிரபத்தி பஞ்சசம்ஸ்காரமே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்டா அதுவே மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது இல்லை அப்படின்றத சொன்னோம். அதுக்கப்புறம் பிரபத்தி பண்ணக்கூடாதுன்றதுக்கு சில உபபத்திகள்லாம் சொல்கிறார். அந்த உபபத்திகள்லாமும் சரி கிடையாது, பிரபத்தி பண்ணதான் பண்ணணும் அப்படின்னு. அந்த விரஜ் தாத்துவுக்கும் பத்துல் தாத்துவுக்கும் கத்தியர்த்தம் கத்தியர்த்தம் புத்தியர்த்தமாக ஆறுது அப்படின்னு சொல்கிறதுனாலே, அதனால் தெரிஞ்சுக்கதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் சரி கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொன்னால், நாம் அந்தாத்துக்கு மாட்டு பொண்ணு, இவருக்கு பத்னி அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகிறாது. அதுக்கு உண்டானதை அனுஷ்டிக்கணும். அப்போ தான் அந்த விவாகத்தினுடைய பிரயோஜனம். தர்ம பிரஜார்த்தம் விருணிமகே அப்படின்னு கை கொள்றானே, அது சபலமாகும். இல்லைன்னா பலன் வரவே வராது. அந்த ஞானம் இருந்ததுனால மாத்திரம் நான் இவனுக்கு பத்னி, நான் இந்த வீட்டுக்கு நாட்டு பெண் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்தால் மாத்திரம் போகாது. சம்பந்த ஞானம் மாத்திரம் மோட்சத்தை கொடுக்காது. அதான் இந்த இடத்துல எப்படி பலன் வராதோ அதுக்கு உண்டான தர்மானுஷ்டானங்கள்லாம் சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணினாதான். எதுக்காக இவா விவாகம் பண்ணிண்டாலோ தர்ம பிரஜார்த்தம்னு தர்மார்த்தமும் பிரஜார்த்தமும் பண்ணிட்டு அப்போ தான் அது சித்திக்கும், அந்த பலன் சித்தி ஏற்படும். அதனால் அந்த இதுவும் எம்பெருமானுடைய சுதந்திரத்துவம் போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் நேற்று சொல்லிட்டோம்.
அப்படி பெம்பெருமானுக்கு சுதந்திரத்துவம் போயிடும்னா எந்த கர்மா பண்ணவாளுக்கும் எந்த பலனும் அவன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கர்மா பண்ணால் அதனால் ஆழ்வாரே என்ன சொல்கிறார், திருமாலிலும் சோழமலை என்றேன் என்ன திருமால் என் நெஞ்சிலே புகுந்தான்னு. அப்போது திருமாலிலும் சோலைன்னு சொன்னதுக்கு என் ஊரை சொன்னான், பேரை சொன்னான் அப்படின்னு அவன் வரான்னா இப்போ அதுக்கு கட்டுப்பட்டு வரான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு சுதந்திரம் போயிடுத்துன்னு அர்த்தம். அதனால் எம்பெருமானுக்கு சுதந்திரம் போயிடும். அதனால் அவனுக்கு பரத சமர்ப்பணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோ, சொப்பிரவருத்தி நிவர்த்தி பிரவருத்தி பிரபத்தி அப்படின்னு சொன்னதுக்கும் நேற்று அதுக்கு பிரபத்தி பண்ணா விட்டு தற்பலார்த்தம் வேற ஒரு எந்த வியாபாரமும் நாம் அதுக்காக பண்ணக்கூடாது, முயற்சியே பண்ணக்கூடாது. அவன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டா விட்டு அத்தை சரணாகதிக்கு முன்னையே அத்தை அந்த அர்த்தத்தை சொல்லிடுறா அப்படின்லாம் சொன்னோம். சரி, அதனால் இன்னும் எத்தனையோ சொல்கிறா, அதுக்கெல்லாம் இருக்கட்டும். அதனால் இந்த சரணாகதி பண்ணணும்னு ஒரு மாதிரி பூர்வாளர்களுடைய அபிப்பிராயத்தை தேசிகன் சாதித்ததுக்கு நம்ம மனசில் படுற மாதிரி இங்கே சொல்லப்பட்டது. சரி, இப்போது அவள் பரநியாசம் தான், பரநியாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, இந்த பஞ்சசம்ஸ்காரமே மோட்சத்தை கொடுக்கறது அப்படின்றத இது வஞ்சனையான வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி சொல்லலாமான்னா, பாகவதர்கள் எல்லாருக்குமே அடி தவறும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விண்ணுளார் பெருமார் கடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை அப்படின்னு இங்கே வந்துட்டாக்கா நித்தியசூரியே இருந்தால் கூட இந்த ஐம்புலன்கள் அவளை பாடுபடுத்தும். ஒன்றான பெருமாளும் பிராட்டியுமே வந்தா, சித்திரக்கூடத்தில் பெருமாள் என்ன பண்ணார், லக்ஷ்மணா நீ சீத்தையை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். அந்த மாயமான கேட்டா, மாயமான எதுக்கு கேட்கணும், அவள் பிராட்டி தானே, அது பொன்மான் இல்லை அப்படின்னு பெருமாள் சொன்னால் கூட இல்லை இல்லை எனக்கு அது வேணும்னு கேட்டார். அதுவே அந்த இடத்துல மீறல் தானே. அதாவது அந்த கண்ணுக்கு அழகாக இருக்கிறத நாம் பெறணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதான் விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வார் செரும் ஐம்புலன். பெருமாருக்கு அடிமை செய்வார் இல்லை, அந்த பெருமாளையே கூட இது படுத்தும். ஆனால் பிராட்டி பெருமாளுக்கு அடிமை செய்கிறது தான் இல்லை, பாத சேவனத்துக்கு லக்ஷ்மியை உதாரணமாக எடுக்கிறோம். அதனால் அதுக்கப்புறம் அவன் மாயமான் கத்துறது ஆசீத்தை லக்ஷ்மணான்னு உடனே என்ன லக்ஷ்மணனை கோபிச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா, அவளே அந்த மாதிரி பண்ணுறான். அந்த மாதிரி பாகவத்தால் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. லக்ஷ்மணன் பிராட்டி கோச்சிக்கலாமா, கோச்சிக்கூடாது. ஸ்தானம் பெருசு தான், தமையனுடைய பத்னி தான், இருந்தால் கூட தப்பானா கோச்சிக்கணும். ஸ்காலித்தே சாசித்தாரம்னு. சரி இருக்கட்டும். அதனால் எல்லாருக்கும் ஸ்கலனம்ன்றது உண்டு, வஞ்சனைன்றது உண்டு, எல்லாருக்கும் எல்லாம் வரும். இருந்தாலும் அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல சொன்னது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவளும் ஸ்ரீபாஷ்யக்காரரை அனவரதம் அனுசந்திச்சுட்டுருக்கா. ஸ்ரீபாஷ்யக்காரர் சிஷ்யர் அப்படின்னு சொல்கிறா. ஒரே நீரில் வந்தது தான் இப்போ 2 நீராக இருக்குது, 2 கலையாக பிரிஞ்சிருக்கு. காவேரி உபய காவேரியாக பிரிஞ்சா போல் ஒரே காவேரி தான் என்ன உபய காவேரியாக பிரிஞ்சா போல் அது பிரிஞ்சிருக்கு. அதில் என்னமோ பெருமாள் 11 மாதம் வட திருக்காவேரியிலேருந்து தீர்த்தம் கண்டருள் திருமஞ்சனம் கொண்டு போகிறார். ஆனால் துலா மாதத்தில் மாத்திரம் தென் திருக்காவேரியிலேருந்து கொண்டு போகிறார். இதுக்கு 11 மாதம் பாக்கியத்தை கொடுத்துருக்கார், அதுக்கு 1 மாதம் பாக்கியம் கொடுக்குறார். என்னமோ அந்த மாதிரி இந்த பிரிவிலையும் ஏதோ இருக்குது, பெருமாள் இது பண்ணுறான். அப்படி தான் நாம் போகணும். அதாவது போகணும்னா ஒரு சாஸ்திரிய சரணியில் ஒருத்தன் நடக்கிறான், வைஷ்ணவனாக இருக்கான்னா அப்படி தான் பண்ணணும். அப்படி இருச்சே வஞ்சனை பண்ணால் அது வஞ்சனை வார்த்தை அப்படின்னு நாம் சொல்லிவிட்டோமே, அது சரியா அப்படின்னா அப்படி இல்லை.
நாம் வஸ்து ஸ்திதியை தெரிஞ்சுக்கணும். அதாவது மாறி நாம் வந்த வழியில் இருக்கக்கூடியதுக்கு அந்த நாம் வந்த வழியில் போக விட்டாமல் மாறி நடக்கும்படி நம்ம பண்ணாள்னா அதனால் நமக்கு ஒரு இழவு ஏற்படுறது அப்படின்னு சொன்னால் அது மாறி சொல்கிறாவா அந்த வழி போகக்கூடாது, உன்னுடைய வழியில் நீ போகணும். அப்படி போகாம இந்த உன்னுடைய வழியில் போக முடியாததுக்கு ஒரு வஞ்சனை வலை வீசினாள்னா அதை நீ அந்த வலையில் விழக்கூடாது அப்படின்னு மற்றவாளுக்கு சொல்ல வரல. தேசிய சம்பிரதாயஸ்தன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒவ்வொரு சிஷ்யனுக்கும் அவன் மாறி போகக்கூடாதுன்றதுக்காக இது சொல்ல விஷயம். ஏன்னா அவளுக்கு அப்போ தான் புரியும். அதனால் அந்த வஞ்சனைன்னு சொன்னோம். சரி, இது எப்படி வஞ்சனை அப்படின்னு சொன்னதுன்னா அப்படி இல்லை. அவள்லாம் இதை சரணாகதி பண்ணக்கூடாது, இப்போ இது பஞ்சசம்ஸ்காரமே போகிறோம், அதுவே மோட்சத்தை கொடுத்துரும் இப்படின்னு சொல்கிறாளே. இப்படி சொல்கிறவா அவளுக்குள்ளேயே உன்னை மறந்து சொல்கிறாளா மறைச்சி சொல்கிறாளான்றது தெரியல. மறந்து சொல்கிறதுக்கு ஒரு மறந்து சொன்னால் ஒரு விதம், அதை மறைச்சி சொன்னால்னா அதுக்கு ஒரு தனி விதம் அது. ஆனால் அது மறந்து சொல்கிறாளா மறைச்சி சொல்கிறாளான்றது நமக்கு தெரியல. ஆனால் இப்படி பிரசித்தமாக உபன்யாசாதிகளில் சொல்லக்கூடியவா, புஸ்தகத்தில் எழுதக்கூடியவா என்னத்தை மறந்தா இல்லை என்னத்தை மறைச்சா அப்படின்றது இப்போ சொல்கிறேன். மறைச்சாள்னா அது வஞ்சனைன்னு அர்த்தம். மறந்தாள்னா கூட, மறந்து சொன்னால் கூட நம்மக்கிட்ட வரைச்சே நாம் கெட்டு போகிறதுனால அந்த வார்த்தையை கேட்டு நாம் கெட்டு போகிறோம். அதனால் அது வஞ்சனைன்ற கோட்டியில் ஆறுது. அது நாம் அதுலேருந்து விலகி நிற்கணும். அதை நாம் அந்த வாக்கை வேத வாக்காக எடுத்துட்டு நாம் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வார்த்தை சொல்லுது. அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள்லேயே ரொம்ப உயர்ந்தவர் ஆழ்வான் ஆண்டான் அப்படின்லாம் சொல்லுவாள். அதுக்கப்புறம் மேலே எம்பார் ஏதோ சொல்கிறார், நிறைய பேர் சொல்கிறார், இருக்கட்டும். ஆழ்வான் ஆண்டான்னு ஒரு பிரசித்தி. அந்த ஆழ்வான் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், கல சம்பந்தம் ஞான சம்பந்தம் இருந்தால் கூட என்ன பதுகோ உழக்கு சம்பந்தம் தேக சம்பந்தம் இல்லையே அப்படின்னு சாய்ப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரரோடு சேர்ந்து நிறைய ஞானம் பெற்றிருந்தால் கூட அவரோட கூட காஷ்மீரை புஸ்தக பண்டசாலைக்கு போய் அங்கே பார்த்து பண்ணால் கூட ஸ்ரீபாஷ்யத்துக்கு உறுதுணையாக உஷாத் துணையாக இருந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதுறதுக்கு இவர் ஒரு பாதி பாகம் அவர் ஒரு பாதி பாகம் பார்த்துன்னு வந்தால் கூட ஸ்ரீபாஷ்யக்காரரும் கூறத்தாழ்வானும் அப்படியெல்லாம் கல சம்பந்தம் ஞானம் இருந்தால் கூட ஸ்ரீபாஷ்யக்காருக்கும் எனக்கும். ஆனால் முதலியாண்டானுக்கு இருக்கா மாதிரி ஒரு தேக சம்பந்தம் எனக்கு இல்லையே, உழகு சம்பந்தம் தேக சம்பந்தம் இல்லையே அப்படின்னு. ஆன மாதிரி முதலியாண்டான் எப்படிப்பட்டவர், தேக சம்பந்தி மருவான் ஸ்ரீபாஷ்யக்காரர். அப்படி பிரசித்தராக இருக்கக்கூடியவர் தான். இன்னைய தினத்தில் 74 சிம்மாசனாதிபதிகளில் எத்தனையோ பேர் இருக்கலாம், 74 சிம்மாசனம் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் இந்த முதலியாண்டான் வம்சம்னு சொல்லக்கூடிய வாதூர கோத்திரத்தில் இருக்கக்கூடியவாள் இருக்காளே, அவள் தான் நிறைய பேர் இன்றைக்கி அந்த ஆச்சாரியகம் பண்ணுறவாள். அந்த திருமாளிகையில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுறா. இப்போ சொன்னமே என்னது, தாபம், புண்டம், நாமம், மந்திரம், யாகம் அப்படின்றத பண்ணுறான். இப்போ இதுவரை ஆய்ப்பு சொல்லி இதான பஞ்சசம்ஸ்காரத்துக்கு அவளும் சொல்லக்கூடிய லக்ஷணம். அந்த லக்ஷணப்படி இந்த காரியம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணாலும் அந்த திருமாளிகையில் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வரவாளை கேட்கலாம். அதுக்கப்புறம் அவர் பெருமாள் சன்னதியில் அந்த சுவாமி எழுதிருக்கார், ஆச்சாரிய சுவாமி. சிஷ்யனை பெருமாள் சன்னதிக்கு முன்னே
சேவிக்க சொல்கிறார். சேவிச்சுட்டே இருக்க சொல்கிறார். அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திருக்கணும். அது என்ன அரை மணியா 1 மணியான்லாம் கேட்க வேண்டாம். 2 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், எது வேணால் இருக்கட்டும். சாதாரணமாக அவளுக்கு சகத் பிரணாமன்றதுனால இப்படி குனிஞ்சு நிமிந்து எழுந்தா பூமியை தொட்டு நன்னா பண்ணினா கூட ஒரு எழுந்துட்டா சரியாக போடும். ஆனால் நீ சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுனால சகத் பிரணாமம் தானே அவளுக்கு அப்படின்னு அது ஒரு தீர்மானம் பண்ணிருக்காளோ இல்லை. அதனால் சேவிச்சுட்டே இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்கிற வரையில் நீ சேவிச்சுட்டு இருக்கணும்னா வடகலையாரில் வரைச்சே பல தடவை பிரணாம் உத்தாய புன பிரணம்யான்னு பண்ணிட்டு இருக்கா. ஆனால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் சேவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்கிற பிரகரணம் அதுதான். அந்த ஆச்சாரியன் சொல்கிறார், இவன் சேவிச்சுட்டே இருக்கான்னா அப்படியே நெடுஞ்சான் கடையாக விழுந்தவன் அப்படியே தாளும் தடக்கையும் கூப்பின்னு அது பூமியில் அப்படியே விழுந்திருக்கான். அவர் போரும் எழுந்துரு அப்படின்னு சொல்லச்சே எழுந்துக்கிறான். இப்போ இது என்ன சம்ஸ்காரம்? இது சம்ஸ்காரமா சம்ஸ்காரம் இல்லையா? இல்லை, இது பஞ்ச சம்ஸ்காரத்தில் சேர்ந்ததா? சரி, அந்த தர உள்ள பெருமாள் சந்நிதியில் இருக்க ஆச்சாரியன் என்ன அனுசந்தானம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், கத்திய வாக்கியங்கள், சரம ஸ்லோகங்கள், துவயம், அப்புறம் அகலகில்லேன் இத்தியாதி பாசுரம், நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி இத்தியாதி ஸ்லோகங்கள், இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆச்சாரியன் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிண்டு பெருமாள் சந்தியில் தரைக்கு வெளியில், அதாவது ஏகாந்தமாக அதான் அவர் பெருமாளில் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறார். தரைக்கு வெளியில் இவன் அந்த பகவத் சன்னிதானத்தில் அப்படியே நெடுஞ்சான் கிடையாது சேவிச்சுட்டு இருக்கான். இந்த ஒரு பெரிய கர்மா ஒன்று பண்ணுறாளே, இதை மறந்துட்டு சொல்கிறாளா மறைச்சி சொல்கிறாளா? பஞ்சசம்ஸ்காரம் மாத்திரம் இது அப்படின்றத நாம் யோஜனை பண்ணணும். இந்த மாதிரி பல திருமாளிகையில் நடக்கிறது. எந்த திருமாளிகையில் நடக்கலையோ அது தெரியாது. அடியனுக்கு காஞ்சிபுரம் பிருத்திவாதி பயங்கர அண்ணங்கராச்சார சுவாமி திருமாளிகையில் கூட இது நடக்கிறது அப்படின்னு சொன்னோம். சோழசிம்புரம் தொட்டாச்சார சுவாமி வாதுல கோத்திரம் தான், அவா திருமாளிகையிலையும் இது நடக்கிறது. அங்கே ஆச்சாரியன் எல்லாரும் அனுசந்தானம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால், கத்திய வாக்கியம், துவய வாக்கியம், சரமஸ்லோக வாக்கியம், நதர்மனிஷ்டோஸ்மி அதாவது கிஞ்சனோன தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன் அப்படின்னு இருக்குது. போலும் இல்லாவடியன்னு சொல்கிறான் அகலகில்லேன் பாசுரம். இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறான். அப்போது இப்படி ஆச்சாரியால் பண்ணச்சே இதை அப்படியே மறைச்சி இது 5 சம்ஸ்காரத்தில் சேர்ந்ததில்லை. ஏன்னா 5 சம்ஸ்காரத்துக்கு சொன்ன லக்ஷணங்களில் இது சொல்லவே இல்லை யாரும். இப்போ நான் மாத்திரம்தான் சொல்கிறேன். அப்போ இதை மறைக்கிறாளா மறந்துட்டாளா? இப்போது எப்படியும் அவளுக்கு ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம், அதை பஞ்சசம்ஸ்காரத்தோடு கூட இந்த ஆத்ம உஜ்ஜீவனமான சரணாகதியை பண்ணி வச்சுடுறேன். அவளுக்கு சரணாகதி சித்திச்சு போகிறது. இதை பறக்க உபன்யாசம் பண்ணுறாரு. அவருக்கும் அவள் ஆச்சாரியன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க, அவருக்கு சரணாகதி சித்திச்சு போகிறது மோட்சம் சித்தம் தேசியன் சொன்னபடி. ஆனால் இதை இந்த சுவாமி ஆச்சரியமாக சொன்னார், எதுக்கு நாம் பரநியாசம் பண்ணிக்கிறது அப்படின்னு நாம் அதை கேட்டுட்டு சமாஷன்னு தான் பண்ணிவிட்டோமே. பரநியாசம்னா நாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எதுக்கு நாம் பண்ணிக்கணும், சமாஷனம் பண்ணிட்டா போருமே, அதை தான் பண்ணிவிட்டோமே அப்படின்னு நாம் பண்ணிக்க வேண்டியவன் பண்ணிக்காத விட்டோம்னா நாம் ஏமாந்து போகிறோம். ஆனால் அவளுக்கு அது பரநியாசம் தெரிஞ்சுதோ தெரியலையோ, மறைச்சாலோ மறைக்கலையோ, அவளுக்கு அந்த பரநியாசம் நடந்து போகிறது. அதனால் மோட்சம் அவளுக்கு சித்தமாகிடுறது. ஏன்னா இவா தானே அந்த பரநியாசம் பண்ணக்கூடாது அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த பரநியாசத்தை நான் தடுக்கிறேன்னு சொல்லலையே, புரியுதா? அதாவது விளக்காமையே பற்றாசாக கொண்டுன்னு இந்த ராட்சசிகள்லாம் திருஜட சரணாகதி பண்ணால் ராட்சசிகளுக்காக சீதையின் இடத்துல, அம்மா இதெல்லாம் நாளைக்கு ராஜ்யம் மாறி எடுத்தோம்னா இதெல்லாம் நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இதுக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு
சீதா வந்து பவயம் சரணம் ஹி வஹா அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் அந்த ராட்சசி கூட்டமெல்லாம் வந்து பிரார்த்திக்கலை, அம்மா அதுக்காக ஆட்சி மாறிடுத்தோன்னா என்னை அடிக்காதமான்னு. ஆனால் திருதேட பண்ண சரணாதி, நீ எனக்கு என்னத்துக்கு சரணாதி பண்ணுற, என்னை வந்து ராவணன் பார்த்துப்பான், நீ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்லாம் மறுக்கலை. அந்த மறுக்காத்தினாலேயே அந்த சரணாகதி பலிக்கிறது, திருதேட பண்ண சரணாகதி அப்படின்னு சொல்கிறான். அதனால் இப்போ இவா வந்து எனக்கு ஆச்சாரியன் என்னை சேவிக்க சொன்னார், நான் சேவிக்க மாட்டேன்னோ அன்றைக்கி சொல்கிறதோ இல்லை, அந்த பரசமர்ப்பணம் போய் அதெல்லாம் கூடாது அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் அவள் சொல்லலை. அதனால் ஆச்சாரியன் பண்ணிவிட்டேன். இவா பாட்டுக்கு பொதுவில் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, பரநியாசம் இல்லை, பரநியாசம் பண்ணணும், சமாஷனம் மாத்திரம் போகிறோம், பஞ்சசம்ஸ்காரம் போகிறோம் அப்படின்னுட்டு அதை விளக்கலை. எப்படி ராட்சசிகள் வந்து சீதையை தர்ஜனம் பர்ஜனம் பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் திருஜடை வந்து சரணாகதி பண்ணிருக்கா. ஆனால் விளக்காத ஒன்றுத்தினாலே அது பலிச்சு போச்சு. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்த திருஜடை பண்ணத்தினால அந்த திருஜடை சீதையின் இடத்துல மகாவிஸ்வாசம் கொண்டு, சீதையின் இடத்துல அந்யோன்ய பிரீத்தி அதெல்லாம் கொண்டு பண்ணினதுனால அது பலிச்சு போச்சு. அது மாதிரி ஆச்சாரியன் பண்ணிவிட்டார், பலிச்சு போடுறது அவளுக்கு. ஆனால் இதை கேட்டு என்னத்துக்கு பரநியாசம் பண்ணுறது, பண்ணிக்க வேண்டாமே அப்படின்னு நினச்சி கோட்டை விட்டால் நாம் தான் ஏமாந்து போயிடுவோம். அதனால் அவளுக்கு அது சரித்தார்த்தம் ஆகிடுது, பண்ண வேண்டியதை பண்ண மாதிரி ஆகிடுது. நமக்கு அந்த மாதிரி இல்லை. இதை கேட்டு பண்ணோன்னா கட்டுப்படுது. சரி, இப்போது அவள் பண்ணுறாளே, இப்போ அதனால் என்னென்னா இந்த பஞ்சசம்ஸ்காரம் மாத்திரம்தான் அதுவே அந்த சம்பந்தத்தை கொடுக்குது, இந்த சம்பந்தத்தை கொடுக்குறது, அது அப்படியே மோட்சத்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாம் கேட்கவே கூடாது. அது கேட்டால் தான் மனசில் தங்கும். மனசில் தங்கினா அப்புறம் நம்முடைய அனுஷ்டானத்தை அது கெடுக்கும். அதனால தான் இதை சொல்கிறத தவிர இப்போ அவளை நாம் கண்டிக்கிறதுக்கோ திருத்துறதுக்கோ அது வரலை. இதுக்கு மேலே அவள் பண்ணுறான்னு சொல்கிறாளே, நாம் வந்து இப்போ நாம் தனி பரநியாசம் பண்ணுறோமே, இப்போ அவள் பரநியாசம் பண்ணின மாதிரி ஆகிடுறது. எந்த திருமாளிகளை யார் மறந்து பண்ணலையோ அது நமக்கு தெரியாது. மொத்த தென்னாச்சாரி திருமாளிகையும் நாம் உள்ளே பூந்து புறப்படலை. இல்லை சில தென்னாச்சாரி திருமாளியில் காலாகாலமாகவே எங்கள் பெரியவா பண்ணலேன்னு சொல்கிறாளோ, இல்லை அவளே மறந்துட்டு, ஏன்னா திருமாளிகையில் எல்லாரும் அப்படியே ஞானவானாக வந்துட்டே இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு வயோவருத்தராக இருப்பார், பிள்ளை வந்து ரொம்ப நாள் கழித்து பிறந்திருக்கலாம். அந்த பிள்ளையும் வந்து அவர் சஞ்சாராதிகளில் போயின்றதுனா அந்த பிள்ளையை வந்து தான் ரொம்ப நன்னா கொண்டு வர முடியாது இருக்கலாம். அப்புறம் அந்த பிள்ளை ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வரலாம். வந்தால் அவர் மற்றவாளால் தெரிஞ்சுன்னு இருக்கலாம், இல்லை திட்டமாக தெரிஞ்சுட்டு அப்படியே அவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 தலைமுறை கழிச்சு இது வந்தால் இவர் என்னத்தை விட்டுட்டாரோ அதுதான் அந்த திருமாளியினுடைய வழக்கமாகிடும். ஆன மாதிரி எங்கேனா தவறி போயிருக்கலாம், நமக்கு அது விஷயம் தெரியாது. ஆனால் பிரசித்தமாக வாதூல கோத்திரத்தை சேர்ந்த திருமாளிகைகள் இருக்கே, அதில் பிரசித்தம் கந்தாடை, தொட்டாச்சார், அவாய்வா, அவள்லாம் வாதுல கோத்திரம் தான். இந்த வாதுல கோத்திரத்தை தவிர இருக்கக்கூடிய பிரதிவாதி பயங்கர அண்ணன்லாம் கூட அந்த திருமாளிகளை கூட பண்ணுறா அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால் இந்த பரநியாசம் இல்லைன்னு சொல்கிறதோ இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் வந்து உதார குணம் படைத்தவன், அவன் கொடுத்துருவான் ஆச்சாரியன் சொன்னதுக்காக, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறான்னு சொல்ல முடியாது, அவளுக்கு நல்கதி வந்துடும். ஆனால் மற்றவாளை ஏமாத்துறான்னா தென்னாச்சாரிய சம்பிரதாயஸ்தாள் அதை கேட்டு அப்படியே நம்பினா கூட ஆச்சாரியன் தலைமையில் அடித்து பண்ணிவிடுறேன். இந்த 5 சம்ஸ்காரம் ஆனோடனே நீங்களாம் சேவிச்சுட்டுருங்க அப்படின்னு அவர் அந்த காரியத்தை பண்ணிவிடுறார். அதனால் அவளுக்கு ஒன்றும் அவளை வந்து இவளால் தடுக்க முடியாது, எவ்வளோ பண்ணாலும். யாரை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், பிரபன்னா தன்யேஷான் நதிசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாட்சியிருக்கார். பிரபத்தி நன்னா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற சம்பிரதாயத்தால் அதான்னு கேட்டுட்டு அதை எழுந்துருவாள்.
ஆனால் இந்த இடத்துல அந்த உபன்யாசத்தினுடைய குரூரம் யார் இடத்துல வந்து பாதிக்கும் அப்படின்னா தேசிக சம்பிரதாயஸ்தாளுக்கு மாத்திரமே அது பாதிப்பு வரும். சன்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் சில பேர் பரநியாசமே சில திருமாளியில் பண்ணுறது இல்லைன்னா அது சரி, அது பண்ணலை சரியாக போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த இடத்துல அவள் நாம் பண்ணுற பரநியாசத்தில் என்ன ஏன் இங்கே மாத்திரம் வடகலையார் மாத்திரம் தனியாக பரநியாசம் பண்ணுறா, அவள் சேர்த்து பண்ணச்சே அப்படின்றத நாளைக்கு அனுசந்தானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு 2 விற்த்தாந்தம். இந்த பரநியாசம் உண்டு அப்படின்றதுக்கு 2 விற்த்தாந்தத்தை, விற்த்தாந்தம்னா கதையே இல்லை, நிஜமாக நடந்த விஷயம். ஒன்று அடியனுடைய சொந்த அனுபவத்தில் நடந்தது, அடியனுக்கு தெரிஞ்சே நடந்தது. இன்னொன்று வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிங்கருக்கு சாதித்த விஷயம் அவர் நாளில் நடந்தது. அதனால் இது 2 விஷயத்தையும் சொல்கிறேன். மேலே மறுநாளைக்கு. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடவோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.